அழைக்கிறான் மாதவன். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பேச போகிற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அவங்களோட வாழ்க்கை கூட ரொம்ப பொருந்தி போகக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். ஸோ தினமும் ஒரு நாளைக்கு ஒரு விஷயங்களை பற்றி பேசிகிட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பேச போகிற டாப்பிக்கு இது ரிலேட்டடான ஒரு விஷயம்தான். இந்த ஒரு ஹேபிட்டை நீங்கள் கடைப்பிடிச்சிங்க அப்படின்னா, இது வரைக்கும் நீங்கள் உங்களோட வாழ்க்கையை வேறு மாதிரி பார்த்துருப்பீங்க. இதுக்கப்புறம் உங்களோட வாழ்க்கையை வந்து நீங்கள் வேறு மாதிரி பார்ப்பீங்க. வேறு லெவலில் மாறி இருக்கு. இதுக்கு முன்னாடி நான் இந்த விஷயத்த நான் வந்து பண்ணாதப்போ என் லைஃப் வந்து ரொம்ப டவுனாக தான் இருந்தது. இப்போ இதெல்லாம் நான் பண்ணும்போது எனக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம் தெரியுது அப்படின்றத நீங்கள் ஃபீல் பண்ணி சொல்லுவீங்க. உங்களோட மைண்டே ஒரு பாசிட்டிவாக வந்து ஷிஃப்ட் ஆகிறத உங்களால் பார்க்க முடியும். ஸோ இன்றைக்கி நம்ம பேச போகிற ஒரு விஷயம் வந்து கம்ப்ளைனிங். இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். ஸோ பொதுவாகவே வந்து இந்த மனம் அப்படின்னு சொல்லக்கூடியது எப்படி செயல்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இப்போ யாராவது உங்ககிட்ட வந்து உங்களை பற்றி ஏதாவது சொல்கிறாங்க, உங்களை பற்றி ஒரு குறை சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த குறைக்கு உடனே அது உண்மையாக நம்மக்கிட்ட இருக்கா அப்படின்றதையும் அனலைஸ் பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, அவங்க சொன்ன ஒரு விஷயத்துக்கு நம்ம என்ன பதில் கொடுக்கலாம் அப்படின்றதுலையே நீங்கள் ரொம்ப மும்முரமாக இருப்பீங்க. அப்போது அவங்க சொல்லி கூட முடிக்க மாட்டாங்க, அதுக்குள்ளே இல்லையே அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை எடுத்து நீங்கள் முன்னிறுத்துவீங்க. இப்போ என்னன்னா, இந்த இடத்துல உங்களை நீங்கள் கவனித்து மாற்றிக்கிறதுக்கு, சப்போஸ் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களில் ஏதாவது நம்ம எடுத்துக்க வேண்டிய இன்புட்ஸ் இருக்குது அப்படின்னா, அது நம்ம எடுத்துகிட்டு மாற்றிட்டு தானே ஆகணும். ஆனால் என்னென்னா, மனம் அதை ஏற்றுக்காததுனால இன்னொருத்தரையே கம்ப்ளைண்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்களே யோசிச்சுங்க, ஆஃபீஸில் யாராவது போய் உங்கள்கிட்ட வந்து இன்றைக்கி ஏன் நீங்கள் ரொம்ப லேட்டாக வந்தீங்க அப்படின்னு சொல்லி ஆஃபீஸில் ஒரு மேனேஜரோ உங்களை ஹெச்ஆரோ டீம் லீடரோ யாராவது கேட்டாங்கன்னா, இல்லை ரொம்ப டிராஃபிக்காக இருந்தது அதனால தான் லேட்டாக வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க. ஆனால் கொஞ்சம் பிஃபோராகவே கிளம்பியிருந்தா நீங்கள் சீக்கிரமாக அங்கே போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். ஆனால் அந்த ஒரு விஷயத்த நீங்கள் அதுக்கு உண்டான ஒரு பொறுப்பை எடுத்துக்காமல் டிராஃபிக் அதிகமாக இருந்துச்சு அதனால் லேட்டாக வந்தேன் அப்படின்னு சொல்லிவிடுவீங்க. ஏதாவது ஒரு ஒர்க் முடிக்கல அப்படின்னா, ஏன் முடிக்கல அப்படின்னா, இல்லை அது ரொம்ப ஹெக்டிக்காக இருக்குது அதனால் முடிக்கல. சம்திங் ஏதோ ஒன்று, அதாவது நீங்கள் அதை கம்ப்ளீட் பண்ண முடியுமானா முடிஞ்சிருக்கும். ஆனால் அதுக்கு என்ன ஒரு விஷயத்த காரணம் சொல்லலான்னு மட்டும்தான் மைண்டு தேடிட்டு இருக்கும். இப்போ வீட்டில் வந்து ஏதாவது போட்ட பொருள் அப்படியே ஒரே இடத்துலையே கிடக்குது, ஏதாவது ஏன் எடுத்து வைக்கலான்னு யாராவது கேட்டால், இல்லையே நான் அந்த டைமில் எடுத்து வைக்கலான்னு நினச்சேன், ஆனால் நான் ஏகப்பட்ட வேலை இருக்கேன், நீங்களே பார்த்தீங்கல்ல, நான் அப்படி வந்து இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு கூடிய ஒரு கேள்வி வரும். இப்போ உண்மையாகவே அவங்களோட ஆள் மனதில் அவங்கக்கிட்ட அது என்ன சொல்லும் அப்படின்னா, பண்ணியிருக்க முடியும் தான், ஆனால் இதை எப்படி நான் இப்போ அக்செப்ட் பண்ணிக்கிறது. அதாவது நம்மக்கிட்ட அசிங்கப்படுறதுக்கு முதல்ல அவங்க தயாராக இல்லைன்றதை தாண்டி அவங்களுக்குள்ளேயே அவங்க வந்து அந்த ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு தயாராக இல்லை. இப்போ நம்மக்கிட்ட வந்து ஆமாங்க நீங்கள் சொல்கிறது கரெக்டு தாங்க அப்படின்னு எடுத்துக்கிறத தாண்டி அவங்களுக்குள்ளேயே அவங்க வந்து நான் கரெக்டாக இருக்கேன் அப்படின்றத சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களே அவங்கக்கிட்ட தோற்று போகிறதுக்கு தயாராக இல்லை. அப்போ இப்படி இருக்கும்போது எல்லா விஷயத்துலையுமே வந்து இன்னொருத்தவங்களை பார்த்து தான் அது கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்கும். நீங்கள் எதை வேணால் எடுத்துங்க. ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து கூட ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் ரோட்டில் போகிறீங்க அப்படின்னா ஆப்போசிட்டில் ஒரு வண்டி வருது, இடிச்சிடுறீங்க. இப்போ என்னென்னா, நீங்கள் போனது வந்து ஒரு ராங் ரூட்டாக இருக்கும், ஆப்போசிட்டில் வந்த வண்டி கரெக்டாக தான் வந்திருப்பான். ஆனால் இமீடியட்டாக நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ஏன் இடிச்சிங்க அப்படின்னு அவன் கேள்வி கேட்டோன்னே, நீ கரெக்டாக வந்தியான்னு சொல்லி அவன் மேலேயே நீங்கள் அதை திருப்புவீங்க. எத்தனை நாள் நடந்திருக்குன்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கே நல்லா தெரியும் இது நம்ம மேலே தான் தப்பு அப்படின்னு. ஆனால் இருந்தாலும் அந்த இடத்துல மனம் அதை ஏற்றுக்காது. இப்படி எந்தெந்த இடத்துலலாம் நீங்கள் உடனே வந்து இது நான் தான் பண்ணேன், ஆனால் அதை இன்னொரு இடத்துல நான் வந்து அவங்க மேலே நான் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நீங்கள் கவனித்து பார்க்கணும். இதை ஏன் கவனித்து பார்க்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். எப்போ நீங்கள் இன்னொருத்தர் மேலே ஒரு விஷயத்துக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களோ, உங்களோட மனம் ரொம்ப நெகட்டிவாக தான் திங்க் பண்ண ஆரம்பிக்கும். நல்லா கவனிச்சு பாருங்கள். ஏன்னா எல்லாத்துலேயுமே என்ன நெகட்டிவான விஷயம் இருக்குன்றதை உட்காந்து அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கும். எதுலேயுமே பாசிட்டிவான ஒரு விஷயத்த பார்க்கவே ஆரம்பிக்காது. அப்போ நெகட்டிவான ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்க நீங்கள் நெகட்டிவாக தான் மாறிக்கிட்டே வருவீங்க. எப்போ ஒருத்தர் அந்த அந்த நடந்த ஒரு சம்பவத்திற்கு பொறுப்பு என்னோடது அப்படின்னு சொல்லி எடுக்கிறாரோ, இந்த பொறுப்பு என்னோடது தான், ஆமாம் கரெக்ட், இந்த இடத்துல நான் தப்பு பண்ணியிருக்கேன், மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல நான் என்னை மாற்றிக்கிறேன், நீங்கள் இந்த இடத்துல எனக்கு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு நீங்கள் சொல்லி எப்போ அதை எடுத்துகிட்டு முன்னேறீங்களோ உங்கள் வாழ்க்கை மாறிடும். நிச்சயமாக மாறும், சத்தியமாக மாறிடும். ஏன்னா இன்றைக்கி யாருமே அதை எடுத்துக்கிறதுக்கு தயாராகவே இல்லை. கிளாஸில் இப்போ நான் பிரம்ம முகூர்த்தம் கிளாஸில் வந்து டீச் பண்ணக்கூடிய விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் தான். ஃபஸ்ட்டு அடிப்படையில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஹேபிட்ஸ் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணுவேன். அப்போ அந்த ஹேபிட்ஸை சேஞ்ச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட லைஃப்பில் முன்னேற்றத்தை அவங்க பார்ப்பாங்க. இப்போ நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டே 5 தான் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். பிரம்ம முகூர்த்தம் வேக்கப் சேலஞ்சில் டே 5 தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 680 பேருக்கு மேலே கலந்துருக்காங்க. அத்தனை பேரில் பல பேர் வந்து அட்டன் பண்ணக்கூடிய பல பேர் வந்து சொல்கிறது என்னென்னா,
இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் கிளாஸு, ஆனால் எனக்கு நல்ல மாற்றம் தெரியுது, நான் சும்மா தான் உள்ளே வந்தேன், மெடிடேட் பண்ணலான்னு தான் உள்ளே வந்தேன், ஆனால் நிறைய விஷயங்கள் நான் இங்கே கற்றுக்கிறேன், அதை அப்ளை பண்ணும்போது வேறு லெவலில் இருக்குது, ரொம்ப நன்றி, இத்தனை வருஷமாக நடக்காத விஷயங்கள் நடக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. காரணம் என்னன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். திருமாறன் மாற்றிட்டாருன்னா திருமாறன்லாம் இங்கே ஒன்றும் மாற்றலை. நீங்கள் திருமாறன் சொல்லி கொடுத்தது மூலமாக அவங்க சில ஹேபிட்ஸை கடைபிடிக்கிறதுனால அவங்க இது வரைக்கும் பண்ண முடியாத விஷயங்களெல்லாம் அவங்களால அச்சீவ் பண்ண முடியுது, அவ்வளோதான், சிம்பிள். அப்போ நம்ம மாற்றிக்க வேண்டிய விஷயங்கள் நம்மளுக்குள்ளே இருந்துதான்றதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இன்னொரு இடத்துல நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. எந்த ஒரு விஷயத்தை கேட்டாலும் இமீடியட்டான ஒரு கம்ப்ளைண்ட் வரும். நீங்கள் வேணால் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் கவனிச்சு பாருங்கள், உங்களை நீங்கள் கவனிக்கிறத விட்டுருங்க. இப்போ தேர்ட் பர்சன் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து ஒருத்தரை ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள். அது ஒரு மனமாக பார்த்து, வேற ஒருத்தரை ஒரு மனமாக பார்த்து அவங்கள ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அந்த மனம் எப்படி செயல்படுது அப்படின்னு சொல்லி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட மனமும் எப்படி செயல்படுதுன்னு பாருங்கள். அந்த மனதை எப்படி செயல்படுச்சோ அந்த மனமை நீங்கள் எப்படி பார்த்தீங்களோ அதே மாதிரி உங்களோட மனதை நீங்கள் பாருங்கள் எப்படி செயல்படுதுன்னு. இன்னொரு பர்சனை நீங்கள் எப்படி ஒரு தேர்ட் பர்சனில் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நீங்கள் பார்க்குறீங்க, அதே மாதிரி உங்களோட மனம் ஏதோ ஒரு யாராவது ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணும்போது ஏன் இதெல்லாம் பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எப்படி செயல்படுதுன்னு சொல்லி பாருங்கள். உடனே அதுக்கு ஏதாவது வந்து டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு தான் முயற்சி பண்ணும். அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு அந்த ஒரு நிலையை அதை எடுத்துக்காது. ஏன்னா குறை சொல்கிறது, தன்னை குறை சொல்லிடக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவாக எப்பயுமே இருந்துகிட்டே இருப்போம். ஏதோ ஒரு சின்ன விஷயமா கூட இருக்கட்டும், ஒரு என்னங்க உங்களோட ஷர்ட்டு அந்த அளவுக்கு ஒன்றும் நல்லா இல்லாத மாதிரி இருக்கு அப்படின்னா உடனே வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, அப்படிலாம் இல்லை, இந்த ஷர்ட் வந்து அந்த பிராண்டுங்க, இந்த பிராண்டுங்க, இது கிட்டத்தட்ட ஒரு 4000 ரூபாங்க அப்படின்னு சொல்லி அதை நீங்கள் சரி கட்டுறதுக்கு தான் பார்ப்பீங்க. எப்பயுமே வந்து குறைகளை ஏற்றுக்காது. நல் விஷயங்களுக்கு அதாவது உங்ககிட்ட உண்மையாகவே மாற்றிக்க வேண்டிய ஒரு விஷயத்துக்கு யாராவது குறை சொல்கிறாங்கன்னா அந்த குறையை நீங்கள் எடுத்துக்கிட்டு நகர ஆரம்பிச்சிங்கன்னா தான் உங்களோட வாழ்க்கையில் முன்னேற முடியும். குறை சொல்பவர்கள் பக்கத்தில் இருக்கணும். எல்லாருமே உங்களை பெருமையாக பேசிகிட்டு இருந்தால் உங்களோட குறைகளை யாருமே எடுத்து சொல்ல முடியாது. அப்போது இந்த ஒரு விஷயத்தை இன்னையிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். யாராவது உங்ககிட்ட வந்து சொல்கிறாங்கன்னா அதை தூக்கி இன்னொருத்தர் மேலே பழிய போடாமல், இப்போ என்னென்னா அந்த சூழலை காரணம் சொல்லுவோம். இல்லைங்க காலையில் எழுதும்போது எனக்கு எப்படி இருந்து தெரியுமா, என் உடம்பு என்ன ஃபீல் பண்ணிச்சு தெரியுமா, காலையில் எழுந்திருக்கும் போதே எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் ஒரு ப்ராப்ளம், அதனால தான் எந்த ஒரு விஷயத்த பண்ண முடியல, இப்படி நிறைய விஷயங்களை நம்ம சொல்லிக்கிட்டே தான் இருப்போம். ஒன்று அங்கே இருக்கக்கூடிய சூழல் மேலே சொல்லுவோம், அப்படி இல்லை அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய பர்சன்ஸ் மேலே சொல்லுவோம். இப்படி எல்லா இடத்துலையுமே அந்த பொறுப்பை நம்ம எடுத்துக்காமல் இதனால தான் இதை பண்ணேன், இதனால தான் இதை பண்ணேன், இதனால தான் இதை பண்ணேன்னு சொல்லும்போது நீங்கள் எப்போ உங்களை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்க போகிறீங்கன்னு சொல்லி யோசிங்க. இந்த பொறுப்பை நான் எடுத்துக்கும்போது, ஆமாம் இந்த இடத்துல என்னோடய மிஸ்டேக் இருக்குதுன்னு சொல்லி இந்த பொறுப்பை நான் எடுத்துக்கும்போது என் லைஃப் பெரிய லெவலில் மாறுது. அதை நான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன், அதை நான் நிறைய உணர்ந்திருக்கேன். அப்படி இந்த பொறுப்பு என்னோடது தான், இந்த இடத்துல நான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், அதை மாற்றிக்கிறேன்னு சொல்லி எடுத்துக்கும்போது நீங்கள் பட்டனை டிஃபெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு வரக்கூடிய சாட்டிஸ்ஃபேக்ஷனை தாண்டி எப்போது நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணுறீங்களோ அப்போ அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் வேறு லெவலில் இருக்கும், ரொம்ப பீக்கில் இருக்கும். ஏன் சந்தோஷப்படுறீங்கன்னே தெரியாது. யாராவது ஒருத்தர் குறை தான் சொல்லியிருப்பாங்க, அந்த குறையை கவனிச்சு ஆமாம் அந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணிக்கலாம், கரெக்டுங்க, சாரிங்க, நான் அதுக்கப்புறம் மாற்றிக்கிறேன் அப்படின்னு ஒருத்தட்டு நீங்கள் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக சொல்லுவீங்க, ரொம்ப ஒரு மாதிரி நிம்மதியாக ஃபீல் பண்ணுவீங்க, ஒரு மாதிரி ஏதோ ஆனந்தமாக இருக்கும், ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை சாதிச்சமாக இருக்கும். எவனோ ஒருத்தன் குறை சொல்லிட்டு தான் போயிருப்பான், அதை நீங்கள் கவனித்து மாற்றிக்கிறேன்னு சொல்லியிருப்பீங்க, ஆனால் பெரிய லெவலில் உங்களுக்கு ஃபீல் குட்டாக இருக்கும். இதுதான் உண்மையான ஒரு நிலை, ஒரு மனிதனோட ஒரு உண்மையான நிலை இதாக தான் இருக்கணும். அப்போ இந்த ஒரு விஷயத்தை இன்னையிலேருந்து மாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அப்படி நீங்கள் மாற்றிக்க போகிறீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில் பெரிய பெரிய விஷயங்களை நீங்கள் அச்சீவ் பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம். ஸோ மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோ பதிவில் சந்திக்கிறேன். நீங்கள் இன்னையிலேருந்து இந்த ஒரு விஷயத்தை மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நீங்கள் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிட்டிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் அக்செப்டட் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நான் தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேர் தான் நீங்கள் இன்றைக்கி இதை வந்து கையில் எடுக்கிறீங்க அப்படின்றத. ஸோ டோன்ட் கம்ப்ளைண்ட் அதர்ஸ். நீங்கள் அதுக்குண்டான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டால் வாழ்க்கை டோட்டலாக மாறிடும். மீண்டும் சந்திக்கிறேன். நன்றிகள், வணக்கம். வணக்கம். உங்ககிட்ட ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லணும், அதுக்கோசரம் தான் ஃபோன் பண்ணேன். நீங்க அனுப்பின அந்த மூலிகை வந்தது நேற்றுக்கு காலையில பூஜையில வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு போட்டுட்டேன். காலையில போட்டுட்டு வெளியில போய் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு கிளைண்ட் கிட்ட இருந்து 3-4 மாசத்துக்கு முன்னாடி கொடுத்த கொட்டேஷன் ஒரு டெண்டருக்கு ஃபைனலைஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்துச்சு. அதான் கையெழுத்து போட்டு வரேன் டெண்டருக்கு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அது வந்த வேலையா என்னன்னு தெரியல, நீங்க சொன்னீங்க, அது ஒரு நம்பிக்கையோட பண்ணேன் நினைக்கிறேன். ஏன்னா நான் எதிர்பார்க்கவே இல்லை, அது வராதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். டெண்டர் மறந்துட்டாங்கன்னு நினைச்சேன் நான். அவ்வளவுதான். உங்களே கூப்பிட்டு சொன்னாங்க சார் வந்துருச்சு, இப்ப போய் கையெழுத்து போட்டு வந்துட்டேன். நன்றிங்க. அது சொல்றேன் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறது.